ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம். நான் உங்கள் தாயன்பன் ஃப்ரம் தாயன்பன் பிளாக்ஸ். நம்ம இன்னைக்கு போகிற இடம் வந்து திருக்கழுங்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில். ஏன் போகிறோன்னா கிரிவலத்துக்கு போகிறோம். பௌர்ணமி இன்னைக்கு. பௌர்ணமி மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபத்தோட 2வது நாள். ஏன் ஃபஸ்ட் நாள் போனோன்னா ஃபஸ்ட் நாள் போக முடியல. ஸோ பௌர்ணமி அன்றைக்கி போயிடலான்றதுனால தான் பௌர்ணமி கரெக்டாக எக்ஸாக்டாக 2வது நாள் தான் வந்தது. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். அப்டேட்டாக அந்த கோயிலில் பெருசாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் கிட்டத்தட்ட 2500 வருஷம் பழமையான கோயிலுங்க, ஒரு சிவன் கோவில். ஸோ அங்கே தான் முதல்ல வந்து கிரிவலமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆச்சுன்னு சொல்கிறது வரலாறு இருக்குது. போயிட்டே இருந்தேங்க. திடீர்னு பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் போகிறதுக்காக அப்படியே எங்கே பெட்ரோல் பங்க் தேடிட்டு இருந்தோம். வழக்கம் போல் நம்ம அந்த பைபாஸ் ரோட்டில் போகும்போது அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும். அங்கே தான் ஒரு பெட்ரோல் பங்க் தான் ஒன்று தான் இருக்குது அங்கே. சரி அதில் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் பெட்ரோல் போகிறதுக்கு வேறு பெட்ரோல் பங்க்கும் இல்லை. சரின்ட்டு இங்கே பெட்ரோல் பிடிச்சிக்கிறதுக்காக போயிட்டோம். வண்டி ஓட்டுறது வந்து சேகர்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, தமிழ் ஒருவன் சொல்லி. அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டுங்க. நம்ம இங்கேருந்து போரூர் டோல்கேட்லேருந்து நாங்கள் கிளம்புறோம். போரூர் டோல்கேட்லேருந்து கிளம்பும் போது கிட்டத்தட்ட அந்த கோவில் வந்து அரௌண்ட் ஒரு 75 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க அந்த கோயில் போகிறதுக்கு. ஸ்ப்ளெண்டரில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 தான் பெட்ரோல் போட்டால் போயிட்டு வந்துடும்னு நினைக்கிறோம். கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க 2 பேர் வந்து இணைஞ்சிட்டானுங்க. எப்பவுமே எல்லாம் ஒன்றா போக மாட்டோம், வண்டியை எடுப்போம். யார் போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு வரவும் வந்துடுவோம். போகிற வழியில் ஒரு டீ கடை ஒன்று இருக்கும், அங்கே எப்போவுமே டீ குடிப்போம். அதை நாங்கள் காட்டுறேன், லேட்டராக உங்களுக்கு காட்டுறேன் அந்த டீ கடையை. ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ போனீங்கன்னா அந்த பக்கம் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கிளம்பும் போது டைம் வந்து ஒரு 4:30 நாங்கள் வண்டி எடுத்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிட்ட ஆயிடுச்சு. பட் அந்த சூரிய அஸ்தமனம்ன்றது கொஞ்சம் இதுவும் தொடங்குது. ரொம்ப நாள் சென்னையில் மழைங்க, தெரியாத ஒன்றும் இருக்காது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக மழை பிச்சு எடுத்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் சூரியன் எட்டி பார்க்குற நேரம் வந்திருக்கு போல். எங்களுக்கு அது ஒரு சாதகமாக போயிடுச்சு. சூரியன் வரவோ கொஞ்சம் நல்லா இருந்தது கிளைமேட்டு, மழை இல்லாமல் கொஞ்சம் போயிட்டு வரதுக்கு. ஆக்சுவலி காரில் தான் பிளான் பண்ணோம், ஒரு சேஞ்சுக்கு பைக்கில் போகலாமேன்னு சொல்லிட்டு பைக்கில் கிளம்பியாச்சு. நான் முன்னாடி சொன்ன அந்த டீ கடை தாங்க, டிஸ்கோ இஞ்சி டீ கடை. நல்லா இருங்க, டீ சூப்பராக இருக்கும். கரெக்டாக இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா கூடாஞ்சேரி தாண்டிங்க. கரெக்டாக கூடாஞ்சேரி அந்த பொத்தேரின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரியல, மறந்துச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதை நான் லொக்கேஷனில் பின் பண்ணுறேன். இங்கே நல்லா இருக்குங்க, டீ சூப்பராக இருக்கும். எப்போ வந்தாலும் நாங்கள் இங்கே தான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துப்போம். இது பாலாஜி நல்லா சாப்பிடுவாப்பில் தம்பி. ஓகே, இது கேகே, இது சேகர். இவர் தாங்க நம்ம பைக் ஓட்டிட்டு வந்தவர் ரொம்ப தூரமாக. அப்புறம் நான் தான் அவங்க தாயன்மன், பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஒரு வடை சாப்பிட்டேங்க. நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கேன். ஸோ அதனால் வடை ஒரு டீ. என்னடா டயட்டில் இருந்துட்டு வடை டீன்றீங்களா? என்ன பண்ணுறது, டயட்னா அப்படி ஒரு டயட் இல்லை, சும்மா நார்மலாக எடுக்கிறேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக கொஞ்சம் இது இருக்கனால கொஞ்சம் வடை மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிங்க. டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஆகிடுச்சு. 6 மணி மாதிரி தெரிலங்க, ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஒரு 7-8 மணி மாதிரி தெரிஞ்சுது. இன்னும் நம்ம போகிறதுக்கு அங்கே இன்னும் ரொம்ப இருட்டாயிடும் போல். ரொம்ப குளிருங்க, மழை விட்டு கொஞ்சம் துரலாக இருந்தது. ஸோ ரொம்ப குளிராக தான் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்குங்க, பத்திரமா போங்க எல்லோரும். கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு செங்கல்பட்டு நெருக்கி வந்துட்டுருக்கோம். செங்கல்பட்டுலேருந்து எக்ஸாக்டாக நம்ம கோயிலோட லொக்கேஷன் வந்து ஒரு 20 ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இது செங்கல்பட்டு தாண்டி வந்தாச்சு. செங்கல்பட்டு டோல்லேருந்து உள்ளே வந்துட்டுருக்கோம் நாங்கள் இப்போது. இது பௌர்ணமிங்க, பௌர்ணமி, உச்சி பௌர்ணமி நல்லா இருக்குது. நேரில் பார்க்கும்போது சூப்பராக ரியலாகவே ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அந்த நிலாவை பார்க்குறதுக்கு. இது சின்னமுத்து மாரியம்மன் ஒரு டெம்பிளுங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ தான் அதை இது பண்ணாங்க, புதுசாக கட்டியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு கோயில் இருந்து, சின்ன கோயில், அது புதுசாக கட்டி இப்போ தான் ஒரு 1 year 2 years இருக்கும். அங்கே இப்போ தான் அது கும்பாபிஷேகம் நடந்தது. போகிற வழியெலாம் நிலா நம்மளுக்கு அந்த வெளிச்சத்துக்கு உறுதுணையாக வந்துகிட்டே இருந்தது. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரீட்டில் லைட்லாம் கம்மியாக இருந்ததுங்க. நிலாவோட வெளிச்சம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பிரகாசமாக தெரிஞ்சுது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. கோவில் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். கிட்ட போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு. கோயில் வந்தாச்சு. கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம தள்ளி இருக்கோம். இது கோயிலுக்குள்ளே போகிற வழி. இது கொஞ்சம் ஓரளவுக்கு கிராமம் தாங்க, கிராமம். ஆக்சுவலி இது பேரூராட்சி. நல்லா இருந்தது. எல்லா வீட்லேயும் அந்த கார்த்திகை பற்றிக்காங்க அந்த தீபம்லாம் அந்த விளக்கு வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், நல்ல பிளேஸு. மதங்களை கடந்து வந்து பாருங்கள். இதுதான் இவங்க தான் வரணும் அப்படிலாம் இல்லை, யாருன்னா வந்து பாருங்கள் கோவிலுக்கு. கிரிவலம் வாங்க, நடைப்பயணம் ரொம்ப முக்கியம். நடங்க, தினமும் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் எல்லோரும். ஆல்மோஸ்ட் கோவில்கிட்ட வந்துவிட்டோம். அதுதான் கோவில். மேலே லைட் எரியுது பாருங்கள், விளக்கு. அது கோவில். கீழே வந்து கிரிவலம் போகிறவங்க போயிட்டுருக்காங்க.
கொஞ்சம் க்ரௌடு கம்மின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்பவும் வர க்ரௌடு தான் அது பௌர்ணமிக்கு. இதுக்கு முன்னாடி நேற்று கார்த்திகை தீபம்லாம் நேற்றே வந்திருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. வண்டி எல்லாமே கார்லாம் இன்றைக்கி கொஞ்சம் உள்ளே விட்டாங்க. மற்ற டைமில் பௌர்ணமி எப்போ கார்லாம் உள்ள அலோடு இல்லை. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி கார்லாம் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கார் எல்லாமே உள்ளே விடுறதுனால கொஞ்சம் கூட்டம் குறைச்சலாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோயிலாண்டே போய்ட்டுங்க. பைக் எடுத்துகிட்டு கோவில்கிட்டே வந்துவிட்டோம். இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணலான்ட்டு இடம் தேடிட்டு இருக்கோம். இங்கே தான் ஸ்டாப் பண்ணோம். இவர் நம்ம சேகர்ஜி நல்லபடியாக வெற்றிகரமாக எங்களை சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டார் என்ன. சரி டைம் ஆகிடுச்சு. ஏன்னா மேலே வந்து 7:30க்கு மேலே விட மாட்டாங்க கோயில் மலைக்கு மேலே. ஸோ அதனால் சீக்கிரமாக அவசரமாக கிளம்பிட்டு உள்ளே போகிறதுக்காக ரெடியாக இருந்தோம். கோயில் இதாங்க கோயிலோட முகப்பு. இது மலைக்கு போகிற வேதகிரீஸ்வரர் கோயிலோட முகவரை இது. இன்னொரு கோயில் கீழே இருக்குங்க. கீழே அது வந்து பக்தவச்சலேஸ்வரர்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கோவில் வந்து கீழே இருக்குது. அதுவும் பிரசித்தி பெற்ற கோவில் தான். இந்த மலை கோயில் எதுக்கு பிரசித்தினா, இது வந்து பச்சை தீர்த்தம்னு சொல்லுவாங்க. கழுகு 2 கழுகு வந்து இங்கே தான் பாவ விமோச்சனம் பெற்று இங்கேருந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் அதுக்கு அந்த பச்சைகளுக்கு வந்து பிரசாதம் வந்து வழங்குவாங்க. அதை சாப்பிட்டு இங்கே தான் அது காலத்தை கழிச்சுதுனும். அது கலியுகம் திரும்பி வரும்போது கலியுகம் முடிஞ்சு திரும்பியும் அது இங்கே வரன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் மலை ஏற ஆரம்பித்தேங்க. எக்ஸாக்டாக அந்த கோயிலில் வந்து இந்த மலை ஏறி முடியறதுக்கு 565 ஸ்டெப்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. எல்லா படிக்கட்டுக்கும் கொஞ்சம் நெட்டாக இருக்கும். ரொம்ப கடினமான படிக்கட்டு. இதெல்லாம் கூட கொஞ்சம் ஏறிடலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போக 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 படிக்கட்டுகள் ரொம்ப நெடுக்காக ஏறும். அதெல்லாம் கொஞ்சம் டெரிஃபிக்காக தான் இருந்தது. உண்மையிலேயே ஃபேட் பர்ன் பண்ணுறது, கலோரி பர்ன் பண்ணோன்னா இங்கே வந்துடணுங்க கண்டிப்பாக. வந்து ஒன்ஸ் நம்ம வந்து போனாலே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்ல ஹெல்த் விஷயம் நல்லாயிருக்கும், இம்ப்ரூவ் ஆகும். சரின்ட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம சேகர்ஜி நம்ம வண்டி ஓட்டிட்டு வந்தவர். என்னென்னு தெரிலங்க, இந்த வாட்டி லைட் எதுவுமே எரியலை படிக்கட்டில். அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எங்களுக்கு ஏறுறதுக்கு. அப்படியே கொஞ்சம் பார்த்து லைட்லாம் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு தான் ஏறணும். ரொம்ப இருட்டாக இருந்தது. இந்த இடம் தாங்க ரொம்ப நெட்டாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டம், கடினமாக இருக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்க, கொஞ்சம் லேடிஸு, ரொம்ப வயதான முதியவர்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. படி ஏறுறது, ஹார்ட் பேஷண்ட் ரொம்ப குறிப்பாக அவங்களும் ஏறது தவிர்க்கணும். பசங்க இளைஞர்கள் எல்லாம் ஏறணும். கண்டிப்பாக ஏறிவாங்க. இதில் நல்லாயிருக்கும். ரொம்ப நெட்டான படிக்கட்டு. கிட்டத்தட்ட 565 படிக்கட்டு ஏறினா தான் மேலே போய்ட்டு சிவனை தரிசிக்க முடியும். நாங்கள் ரொம்ப கடினப்பட்டு தாங்க ஏறணும். மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்குமே. லைட்டு வரல. குறிப்பாக லைட் இல்லாதனால ரொம்ப இதுவாக இருந்தது. எனக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. நடக்க முடியல. சரின்ட்டு அப்படியே ஏற ஆரம்பித்தோம். வழியெல்லாம் இது வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த பறவைகளுக்கெல்லாம் அந்த இது மாதிரி கொஞ்சம் இந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலைலாம் வச்சுட்டு போயிட்டுருந்தாங்க. ஒரு வழியாக ஏறி வந்துட்டுருக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கிட்ட வந்தாச்சு. கோயில் கிட்ட வந்துட்டோம். இது கோயிலோட கடைசி படிக்கட்டுங்க. இது ஒரு அரௌண்ட் ஒரு 50-60 படிக்கட்டு தான் இருக்குது இதில். கோயில் வந்தாச்சு. கோயிலில் 2வது நாள் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அந்த தீபம் வந்து இன்னும் எரிஞ்சிட்ருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். அது கீழே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதுக்கு நெய்யெலாம் ஊற்றிட்டு அப்பப்போ நெய் ஊற்றிட்டு இருக்கனால அந்த காற்றடிச்சாலும் மழை வந்தாலும் அது அணையிற மாதிரி தெரியல. அது எரிஞ்சிட்டு தான் இருக்குது. திருவண்ணாமலையில் என்ன இப்போ சிறப்பு அம்சம்னா, அங்கே வந்து கிட்டத்தட்ட 7 நாளோ 8 நாளோ எரியும். இங்கே 3 நாள் மட்டும்தான் எரிய வைப்பாங்க அந்த தீபத்தை. ரொம்ப பிரம்மியமாக இருந்துச்சுங்க காட்சிகள்லாம். மேலேருந்து கீழே பக்கமாக அந்த விளக்கோட ஒளி, அந்த கீழே இருக்கிற கடைங்க, கீழே அந்த பக்தவச்சலேஸ்வரர் கோவிலோட அமைப்பு எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. உங்களுக்கு காட்டுறேன் அந்த வியூவை. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. இந்த கோவில் வந்து கன்னிராசி இருக்கவங்க இந்தியாவிலேயும் இந்த ஒரு கோயில் மட்டும் தான் இருக்குது. இங்கே வந்து இந்த சிவனை வந்து வழிபட்டிங்கன்னா, வேதகேஸ்வரர் வழிபட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து வழிபட்டுருங்க. இதான் அந்த கோவில், பக்தவச்சலேஸ்வரர் கோயில் கீழே. இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். பக்கத்துலேயே தான், ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதுக்கும் டைம் இருக்கிறோம் போய் பார்த்துருங்க அப்போவே. இல்லைன்னா இன்னொரு நாள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அடிக்கடி நிறைய வாட்டி போயிருந்தாலும் நாங்கள் அது அவ்வளோவா அந்த கோயில் நாங்கள் போகிறதில்ல. ஏன்னா மேலே போயிட்டு கீழே இறங்கி கிரிவலம் சுற்றுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது கார்த்திகை தீபம் எரிஞ்சிட்ருக்கு. நல்லா அக்னி வடிவாக சிவன் காட்சி தராரு. சரி, வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் சாமி பார்க்க போயிட்டோம். அப்புறம் மூடிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நட சாத்திர போகிறாங்கன்ட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இது எல்லாமே திருவாசக பதிகங்கள்லாம் இங்கே கல்வெட்டாக வடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல பழமையான கோயிலுங்க. அதான் சொன்ன மாதிரி 2500 வருடத்துக்கு முன்பான கோயில். பல்லவர் காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க.
இங்கே வந்தோடனையும் பூஜை செஞ்சுட்டு இருக்கிறதுனால எங்களை ஹோல்ட் பண்ணிட்டாங்க, உள்ளே அனுப்பலை. சரின்ட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து திருப்பி அந்த கார்த்திகை தீபங்களை ரசிச்சுட்டு கீழேருந்து அந்த கீழே இருக்கிற காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும். நாங்கள் எப்போவும் நைட் டைமில் தான் வரோம், இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக வரணும் ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு. ஸோ சீக்கிரம் வந்து மேலே போய் பார்த்துட்டு கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ எங்களால் வர முடியல, ஏன்னா அருண் நாங்கள் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்து வரதுனால எங்களால் டைமுக்கு கீப் அப் பண்ண முடியல அந்த டிஸ்டன்ஸ் எங்களால். சரி, உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் சீக்கிரமாக கிளம்பிடுங்க. ஒரு மதியம் ஒரு ஒரு 3 மணி 2 மணி கிளம்பி வந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். எடுத்த வர வழி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், வயல்வெளியாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரின்ட்டு இதை முடிச்சுட்டு கீழே போய் கிரிவலம் சுற்றணும். நம்மளுக்காக கீழே நிறைய நம்ம தோழர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சாமிஜி நம்ம கூட எப்போவுமே வருவார், கீத பிரியன்னு சொல்லிட்டு, அவரும் கீழே வெயிட் பண்ணுறதா நம்மளுக்கு தகவல் வந்ததுனால நாங்கள் உடனே கீழே போகிற நிலமை வந்துடுச்சு. அங்கே கீழே என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சரின்ட்டு நம்ம வந்த பாதையை விட்டுட்டு தவிர்த்து இன்னொரு பாதை இருக்குது கீழே போகிறதுக்கு, சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும், ரொம்ப அமானுஷமாகவும் இருக்கும். லைட்டு ரொம்ப சுத்தமாக லைட் இருக்காது எங்கேயுமே. சரி, அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதெல்லாம் போகலான்ட்டு இருக்கோம். கீழே போய்ட்டு பசங்கள்லாம் செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ நானுங்க அதெல்லாம் ஃபோட்டோலாம் அங்கே எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். கீழேயும் நிறைய கோவில்லாம் இருக்குங்க, சின்ன சின்ன சிவாலயங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு ஒரு பேரில் ஒரு சிவனாலயங்கள் இருக்கும். இது ஒரு சிவனாலயம். இது மேலே அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சுங்க. பார்த்து வரணும், மேலே வரும்போது கொஞ்சம் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருக்குங்க, தேள் அந்த மாதிரி பூரான்லாம் நிறைய இருக்குது இந்த இடத்துல. கொஞ்சம் பார்த்து வர வேண்டிய இது இருக்குது. கொஞ்சம் சேஃபாக வாங்க. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஒருத்தரும் தங்களை பாதுகாத்து நீங்களே தான் பாதுகாத்துக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, டார்ச்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருந்ததுங்க, இந்த பாறைகளை குடஞ்சி பண்ணியிருக்காங்க. குடைவரை கோவில் தாங்க இது ஆக்சுவலி. இந்த டைம் தான் கொஞ்சம் லைட்லாம் இல்லை, மற்ற டைம் எல்லாமே நல்லா நீட்டாகவே பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் ஏதோ ட்ரிப் ஆச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் லைட்டெல்லாம் எரியல. முறையாக படிக்கட்டை இறங்கி கோயில் சாமி தரிசனம் முடித்து கீழே இறங்கியாச்சு. இப்போவும் இங்கே தான் வந்து செல்ஃபி எடுப்போம். இந்த இடம் கொஞ்சம் லைட் இருக்கும், நல்ல ஏரியா இது, நல்ல பிளேஸ். மேலே இருந்து பார்க்கும்போது கீழே நல்லாயிருக்கும் இது. நாங்கள் வந்திருந்த நேரம் வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தோட தாசில்தாரும் வந்திருந்தார் போல். அவங்களும் சாமி தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்பெஷல் தரிசனம் அவங்களுக்குலாம். ஆப்வியஸ்லி அவங்க வந்து அரசாங்க அதிகாரிகள், அவங்களுக்கு சிறப்பான தரிசனங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் அந்த டீமு. அவங்களையும் பார்த்துட்டு அவங்க டீம்லேருந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசியிருந்தார். அவர் தான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருந்தார். இந்த மாதிரி கன்னிராசிக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடம், இவர் தான் அது. இங்கே வந்து இந்தியாவிலே இந்த ஒரு இடம் தான் வந்து கன்னிராசிக்கு வந்து சிறப்பான ஸ்தலமாக இருக்கான். இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தார். சரி, அவர்கிட்ட நம்ம பேசிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கேளுன்னு சொல்லியிருந்தார். நிறைய விஷயங்கள் அவரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அருமையாக இயற்கை எழில் கொஞ்சுதுங்க அப்படியே இடத்துல, ரொம்ப நல்லா இருந்தது. மலைகளே ஒரு சிறப்பு தானேங்க, மலைகளை பாதுகாக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா என்னவோ தெரில, நம்ம முன்னோர்கள்லாம் மலையை காப்பாற்றுறதுக்காகவே இந்த கோயில்கள் அமைச்சாங்கன்ற மாதிரி தான் தோணுது. நிறைய விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. சரின்னு ஒரு வழியாக முடிச்சது. கீழே இறங்கிறதுக்கு நம்ம டைம் ஆகிடுச்சு, ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. ஆல்மோஸ்ட் டைம் இப்போ வந்து 8:30 கிட்ட ஆகுது, 8:30 8:45 ஆகுது. நம்ம அதுக்குள்ளே கீழே போகணும், 9 o'clock கீழே போகணும். இது வந்து அந்த இதுதாங்க சொல்ல மறந்துட்டாங்க, இது வந்து அந்த பச்சி வந்து கழுகு வந்து சாப்பிட்டுட்டு வந்து இந்த இடத்துல மூக்கை துடைக்கிறதுக்காக அதை கொத்தமாக அந்த பாறையை கொத்தி அந்த இடத்துல அந்த ஷேப் வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க, கேட்க நம்ப முடியலனாலும் அது எப்படி எடுத்துக்குதுன்னு தெரில. ஏன்னா அந்த அந்த வடிவில் தான் இருக்குது, அது சுரண்டி அந்த இடம் வந்து அப்படி ஆயிருக்கு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதுதான் அந்த என்ட்ரன்ஸாக இருந்தது ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் அந்த மெயின் பக்கம் ரெடி பண்ணலாம், அந்த பக்கம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பின்பக்க கேட் மாதிரி நம்மளுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக இறங்கியாச்சுங்க, ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு, கேட் கிட்டே வந்துட்டோம். அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அடிவாரத்தில் நம்ம தோழர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சித்தர் கீத பிரியன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கூட 2 பேர் இருக்காங்க சொன்னார். அதில் இங்கே மகளிர் எல்லாமே நெய் தீபங்கள் ஏற்றிருக்காங்க, வழக்கமாக இங்கே ஏற்றிட்டு இருப்பாங்க. இவர் கதிரவன் பாண்டியராஜன், இவர் தான் கீத பிரியன், நம்ம சாமிஜி. இவர் தான் நம்மளை வழிநடத்தி கூப்பிட்டு போகிறவர். இவர் தான் கைடுன்னு வச்சுக்கிங்களேன். இவர் தான் ஒரு சித்தர், ரொம்ப சிவனடியார் இவர்.
எல்லாருக்கும் பட்டைகளை போட்டு விடுறாரு சாமிஜி. அவ்வளோதாங்க, பயணத்துக்கு தயாராகிடுச்சு. கிரிவல பயணம் இனிதே ஆரம்பம். எல்லோரும் ஒரு கும்பிட போட்டு எல்லாம் கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட கிரிவலத்தோட அந்த டிஸ்டன்ஸ் மட்டுமே அந்த கிரிவலத்தை சுற்றி ஒரு அரௌண்ட் 7 கிலோமீட்டர் இருக்குங்க. 7 கிலோமீட்டர் நடக்கணும். நல்லா இருக்கும், ஒரு சூப்பராக இருக்கும். நடக்கிறதே தெரியாதுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆரம்பித்தாச்சு, நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஃபைனலாக ஒரு கும்பிட போட்டு கிளம்ப வேண்டியதுதான். நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இங்கே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பஞ்சம் இல்லைங்க. நம்ம வந்து இங்கே வந்து ஹோட்டலில் சாப்பிட்னா தான் இல்லை, போகிற வழி எல்லாமே அன்னதான பிரசாதங்கள் தந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு இடத்துல அன்னதானம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதையும் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம். கிரிவலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டே இருக்கோம். இப்போ தான் ஸ்டார்டிங். இங்கே கீழே இருந்து அந்த மலையை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மலையில் அந்த தீபம் எரியுறது, அந்த விளக்கு நல்லாயிருக்கும். இதுதான் அந்த இதுவே. ஒருவேளை அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரசாதம் வாங்கி இங்கே சாப்பிட்ற வேண்டியது தான். என்ன கொடுக்குறாங்கன்னு பசங்களாம் பிரிஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவானுங்க. அது வர இருக்குது. அதாவது பிரிஞ்சி கொடுத்தா சாப்பிட்டலான்னு முடிவு பண்ணோம். அதேமாரி ஆல்மோஸ்ட் பிரிஞ்சு தான் கொடுத்தாங்க அங்கே. இங்கே பின்னாடி நம்ம பையன் ஒருத்தன் ஸ்கூல் கட்டஸ்ட்டு வந்துக்கிறானான்னு தெரில. இப்போ கீதா பிரியன் சாப்பாடு வாங்கிட்டாரு, பிரிஞ்சு வாங்கிட்டாரு. தனியாக போயிட்டாங்க அவங்க சாப்பிட்றாங்க. நல்லா இருந்துங்க, பிரிஞ்சு சூப்பராக இருந்தது. இந்த சிவன் அடியார்களுக்கு ரொம்ப நன்றி, அன்னதானம் போட்டவங்களுக்கு. இவங்க தான் அந்த அன்னதானம் போட்டவங்க. நானும் ஒரு பிளேட் ஃபைனலாக ஒரு பிளேட் நம்மளுக்கு கிடச்சிதுங்க. நானும் ஒரு வாங்கிட்டேன் போயிட்டு. நல்லா இருந்துங்க, சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இது வந்து ருத்ராட்சத்துலேயே செஞ்ச சிவன் சொல்லிட்டு ஒருத்தர் டிஸ்பிளே பண்ணியிருந்தார். கோயில் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. சரி, நோக்கி போய் இது தண்ணி கொடுப்பாங்க, போகிற வேலை தண்ணி கொடுப்பாங்க. நம்ம வேணாம்னு சொன்னால் வழக்கு டைமாக கொடுத்து அனுப்புவாங்க. அது நல்ல சேவை தான். பாராட்டுறேன், எல்லாரையும் பாராட்டுறேன். அவங்க சேவைகளுக்காக நான் தலை வணங்குறேன். இது இன்னொரு ஆலயம், சிவன் கோயில். வழி எல்லாமே கோயில் தாங்க. திருவண்ணாமலை போயிருக்கும் தெரியும். திருவண்ணாமலை சுற்றி அங்கே ஈசான லிங்கம் அந்த மாதிரி நிறைய லிங்கம் வச்சுருப்பாங்க. அதே சேம் டிட்டோ தாங்க இங்கே. ஆக்சுவலி இங்கேருந்து தான் அதுவே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் அதோட பழமையான ஒரு கோவில் இது. அதுக்கப்புறம் 4 கோயில் இருக்குங்க. நம்ம திருவாசகம் எழுதினாங்களே, திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசர், அப்புறம் மாணிக்க வாசகர், ஆரூரார், அவங்க தான் அப்பர், அவங்க எல்லாமே 4 பேராக இங்கேருந்து தங்கி இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க. அதாவது இவங்க பாடஸ்தலம் பெற்ற ஒரு கோவில் இது. அதனால் 4 கோயிலையும் சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு வரவேல அந்த ஜோசியம் ஜாதகம் பார்க்குற இடம்லாம் இருந்தது. அதையும் நாங்கள் பார்த்துட்டு, யாரும் பார்க்கல, பட் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு ஒரு மணி வேணும்னு சொல்லிங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டான். அந்த மணி வந்து 200 150 ரூபா சொன்னாங்க. சரின்ட்டு 100 ரூபாய்க்கு கொடுக்குறதா சொன்னான். இவன் பாலாஜி பார்க்குறதுக்கு அந்த மணி விற்கிறவன் வந்து அவன் தம்பி மாதிரியே தான் சொல்லிட்டு கூட நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். சார் ஃபைனலாக 2 மணி வாங்கிட்டு அப்படியே அங்கே ஃபைனலாக ஒரு தரிசனம் முடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சு. பௌர்ணமி வெளிச்சம் நல்லா இருந்தது. அப்படியே அந்த கோயிலோட அழகு ரொம்ப பிரமிப்புங்க. முடிச்சு ஃபைனலாக எப்போவுமே வந்து உள்ளே ஒரு அட்டி போடுவோம், உட்காந்து ஏதாவது பேசிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன் நடக்கும் எப்போவுமே. அதேமாரி கோயிலுக்குள்ளே வந்து அடிவாரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு ரிலாக்ஸேஷனை போட்டோம். எல்லோரும் ஜாலியாக பேசி எப்போவுமே அது நல்லா இருக்குங்க. நண்பர்களோட சேர்ந்து பேசி ஒரு நல்லாயிருக்கும், ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். இது வந்து திருஞான சம்பந்த சுமந்த திருவடிகள்ங்க. அந்த சிவனோட திருவடிகள் அவர் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு ஃபைனலாக கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியாக முடித்தாச்சு. திருக்கழுங்குன்றத்தோட பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. பாலாஜி வரான், மெந்துக்கிட்டு வரான். ரொம்ப சூப்பரான ஒரு பயணமாக இருந்துச்சு. இந்த பயணத்தை சிறப்பாக முடித்து கொடுத்த நண்பர்களுக்கு தான் ரொம்ப நன்றி. எல்லாரையும் வந்து பயணத்தில் சேஃபாக கொண்டு போய் இட்டுன்னு போய் விட்டுருக்காரு சிவன் தான் சொல்லணும்.
ஏன்னா எல்லாரும் சேஃபாக வரணும், அதான் முக்கியம். ஏன்னா 80 கிலோமீட்டர்லேருந்து பைபாஸ்லேருந்து கடந்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிறோம். ஒரு ஒரு முறையும் எங்களை சேஃபாக கூப்பிட்டு போய் விடுறது அந்த சிவன் தான். ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் வர வழியில் இந்த பைபாஸ் ஓரத்தில் ஒட்டி ஒரு முருகர் சிலை இருக்குங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க பார்த்துருங்க. கோயில் பக்கத்துலேயே சிலையை வடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டுருக்காங்க பாதிரி. அது ஏதோ பெரிய கதைகள்லாம் சொல்கிறாங்க. அதை வடிச்சிட்டு இருந்தவர் வந்து திடீர்னு இறந்துட்டார். திருப்பி இன்னொருத்தர் அதை சிற்பம் செதுக்க வந்தார், அவரும் இறந்துட்டாருனால அது அப்படியே கைவிடப்பட்டு அங்கேயே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சேகர்ன்றவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். சரின்ட்டு அங்கே நிறுத்தி அவர் காட்டினேன். அதை பார்த்துட்டு அவர் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வரவையில் ரொம்ப லைட்டாக தூறல் மழை, ரொம்ப சில்லுன்னு அந்த கிளைமேட்டு முடியல எனக்குலாம். நான் தான் பைக் விட்டு வரும்போது வரும்போது அவர் ஓட்டிகிட்டு வந்ததுனால போகும்போது நான் ஓட்ட வேண்டிய நிலமை வந்துடுச்சு. சரின்ட்டு ஓட்டி ஹெல்மெட்டை தூக்கி போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பித்தோம். ரொம்ப குளிர். நான் ஸ்லோவாக தாங்க போவேன். வண்டிக்கு ஒரு 60 கிலோமீட்டர் தான் நான் வண்டியை ஓட்டுவேன். 60லேருந்து மினிமம் ஒரு 40 தாங்க போவேன். 40லேருந்து 60க்குள்ளே தான் போவேன். மேக்ஸிமம் அவ்வளோ தான் போவேன். சரின்ட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டே இருந்தோம். வழியெல்லாம் ஒரே தூறல் மழை. நல்லா இருந்துச்சுங்க, நல்லா கிளைமேட்டு. ரொம்ப அதிகமாக இருந்தால் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. ரொம்ப மைல்டான ஒரு மழைன்றதுனால எங்களால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. நல்லாவும் இருந்துச்சு பயணம். ரொம்ப இனிதாக முடிஞ்சுதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அந்த டோல்கேட் நம்ம திருப்பி எங்கே வண்டி எடுத்தோமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. கிட்ட வந்துட்டோம். நம்மளுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் போயிட்டுருக்காங்க அங்கே. ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒன்றா வந்தோம். இன்னொரு வண்டி வந்து பின்னாடி வருது. அது அவங்க நான் இங்கே போங்க நான் வரதா சொல்லிட்டாங்கனால நாங்கள் தைரியமாக வந்தாச்சு. கிட்ட வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட்டாக நமச்சிவாயை தான் சொன்னோம். சேஃபாக கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அவ்வளோதாங்க, இந்தோட பயணம் இன்னியோட முடியுது. அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு தான் நாங்கள் கிளம்புவோம். எல்லோரும் நல்லபடியாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய் பாய்.